ஏன் 4 நாள் தான் இருக்கு தீபாவளி. அவரும் எனக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காரு, நீனும் எனக்கு இருந்தீங்கன்னா எப்ப பலகாரம் பண்றது? அவ்வளவுதான் நான் கிளம்புவா. நீ ஒரு தான் சென்னைக்கே கிளம்பி பேக் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? கிளம்பவான்னு இருக்கேன். என்ன அர்த்தத்துல பண்ணிக்கிட்டு இருக்க? என்னம்மா உள்ள கருப்பு கருப்பா கிடக்கு? அது எள்ளுத்தா. எல்லாம் தீபாவளி வந்தாலும் வருது, 4 நாளைக்கு முன்னாடியே முறுக்கு சுட ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டாக அந்த எண்ணெய் சட்டியை கையில் கொடுத்தா என்ன ஒன்று நான் பார்த்து வைக்கிறேன். உங்கள் மக பிள்ளைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கா. டேய் கரெக்டாக வச்சிருக்கா? இந்தாடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கொண்டாடிய தானே இதெல்லாம் செய்ய சொன்னேன், நீ செஞ்சுக்கிட்டு இருக்க? செய்ய சொல்லிருப்பிய போல, செய்யணும்னு சொல்லி வந்திருக்கா. வரும்போது பையன் அழுதுட்டான், பால் கொடுக்க போயிட்டான். உலகத்துல என்ன அதிசயமா முன்னாடி ஒரு ஆள் தான்டா பொழுதுக்கும் பால் கொடுக்குறாள். சரி விடுங்க, வந்து அடுப்பை பற்ற வைக்க சொல்லுவாங்க. பற்ற வச்சானா ராசியாக இருக்கும், சூப்பராக முறுக்கெல்லாம் நல்லா இதாக வரும். இப்போ கூட்டி அந்த 10 வைக்க சொல்றேன், நீனே கண்ணுக்கு முன்னால இருந்து பாரு. அண்ணி நீங்க பிணைச்சிடாதீங்க, இப்போ அவளை கூட்டிகிட்டு வரேன், அவளை பண்ணைய சொல்லுவோம். அப்பதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். சரி அம்மா, நான் என்ன பண்ணட்டும்? நீ இரு, உனக்கு ஒரு சாமான் சொல்றேன், வாங்கிட்டு வரலாம். இரு வரேன், நிற்கிறேம்மா இங்கே. நீ வர இவனை சும்மா இருக்க சொல்லக்கூடாது. இங்கே என்ன கட்டு. டேய் தம்பி, நீ போய் என்ன செய்யற, நான் இங்கே நிற்க வேணாம், ஒரு 4 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வா. இன்னொன்று சொல்கிறேன், என்ன இருக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா? தேவையான பொருளை தேன் சொல்கிறேன், அதெல்லாம் விடு. போன வருஷம் முறுக்கு சுடையிலே அரை அண்டா சட்டி முறுக்க தின்னுட்டு போயிட்டாங்க உன் ஃப்ரெண்டெல்லாம். இந்த வருஷம் அந்த மாதிரி இந்த அரி சொறி அருணு கொருணு அதெல்லாம் கூட்டிகிட்டு வர வேலை வச்சுக்கா சொல்லி. நான் கூப்பிட்றது இல்லைம்மா, அவங்க எப்பவுமே வெளியே நின்று தான் என்னை கூட்டிகிட்டு விட்டு விடுவாங்க. அந்த டைமில் மட்டும் கரெக்டாக முறுக்கு சுடுற வாசனை. ஆமாம், அது என்ன ஐடியாவில் வர்றாங்க? மற்ற நாள் பூரா வெளியில் அண்ணு தானே உனக்கு ஃபோன் அடித்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ இந்த முறுக்கு சுடுறதுக்கு மாத்திரம் தீபாவளி நல்ல நாள் பெரிய நாளைக்கு ஏதாவது செஞ்சோம்னா மாத்திரம் உள்ளே வந்து அது கேட்க கூட மாட்டேங்கிறாங்கடா. அது எப்படி அவங்களுக்கெல்லாம் மனசு? நீ எல்லாம் அவங்க வீட்டுக்கு போய் ஏதாவது தொடுவியாடா? நான் நல்ல பையன் ஜாரு, நான் சுக்கா நான் சொல்கிறேன் கேளு. அவங்களே பார்த்தியனாலும் நான் அழுக்குங்காமல் நழுவிக்கிட்டு ஓடியாந்து. சரி ஓகே, அவங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாது இப்போ சொல்கிறதே. சரிம்மா. அண்ணி இப்போ என் பவரை பாருங்க, எப்படி தட்டி கூட்டியாரேன்னு பாருங்க. ஆமாம் பார்த்தேன். இந்த உட்காந்துக்கிறேன், 1 மணி நேரமாக உட்காந்துக்கிறேன், இன்னும் ஒன்றும் வந்து சேரல. பவரை கட்டுறாளாம். பவர் சீக்கிரம் கூட்டிகிட்டு வா. இந்தா கூட்டிகிட்டு வரேன். வா. என்னன்றாரு அவரு? நானும் கூப்பிட்டு கத்திக்கிட்டே இருக்கேன், ஈழுங்காம கிடக்குறாரு. ஏங்க என்னங்க பண்றீங்க? இப்படி படுத்து கிடக்குறீங்களே? 4 நாள் தான் இருக்கு தீபாவளி, எப்ப சாமான் அந்த உடுப்பிய டொல்ல ஒடியாங்க அடிக்குமே உங்க அக்கா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. 4 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே அவசரப்படுறேன். மண்டையில மசாலா இருக்காதாவது? எப்ப சாமான் அந்த உடுப்பிய எப்ப முறுக்கு சுட்டு எடுக்கிறது? நீ எழுதி தந்தியா என்ற சொன்னியா? ஆமாங்க, நான் இந்த நீளத்துல எழுதி தரேன். ஒரு 4 சாமான் வாங்குற கூட இந்த மாதிரி பவர் இல்லாம வச்சுக்கிட்டு இருக்கியா? நான் வாங்கிட்டு வரேன்டி. நல்லா தாங்க வாங்குறிய. காலையில இருந்து கிடந்து வெளியில இருந்து கத்திக்கிட்டே இருக்கேன், செவியில உரைக்கவே இல்லையா? செகுடா காது கேட்கலடி. போடி எங்க அந்த பிள்ளைய ஆளை காண? இதுக்குள்ள சொன்னது என்னாச்சு? ஆத்தா என்னன்ற? கல் எடுத்து வச்சு சட்டி எடுத்து வச்சு எண்ணெயை ஊற்றி வைன்னு சொன்னேல, நீ வச்சியாக்கும். அவர் வச்சுட்டாரு. கல் எடுத்து நான் உனக்கு தானே சொன்னேன். நான் போனேன். அவர் இல்ல, நீ ஏன் கஷ்டப்படுறேன்னு அவர் சொல்லுங்க. 4 நாள் தான் இருக்கு தீபாவளி, அவரும் எனக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காரு, நீனும் எனக்கு இருந்தீங்கன்னா எப்ப பலகாரம் பண்றது? என்ன பண்ண முறுக்கு அப்ப சுடுறது? எதுக்கு முறுக்கெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கீங்க? முறுக்கு எதுக்கு சுடுறீங்களா? அத்தை, எங்க சென்னையில எல்லாம் நாங்க முறுக்கெல்லாம் சுட்டுட்டு. சென்னையை பத்தியா நீ பேசாத சொல்லிட்டேன். சென்னையை பத்தி பேசினா நடக்கிறதே வேற. சென்னையில நீங்க பீஸா பர்கர்னு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவீங்க. நாங்க அப்படியெல்லாம் கிடையாது. நாங்க முறுக்கு சுடுவோம், மைதா கேக்கு பண்ணுவோம், பால் பணியாரம் பண்ணுவோம், பச்சி பண்ணுவோம், வடை பண்ணுவோம், சிய்யம் பண்ணுவோம், இவ்வளவும் செய்வோம். நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. அதே கணக்கில் இருக்கிற நம்ம விட்டு நம்ம என்ன செய்யணுமோ மாமியா சொல்கிறத கேளு. பால் பணியாரம் செய்வீங்களா? செய்வியலா? அப்படி கிடையாது, செய்யத்தானே சொல்கிறேன். என்னென்ன செய்யணுமோ என்னென்ன ஆசைப்படுறீங்களோ செய்யுங்க. பொருளை வாங்கி அந்த போடுவார் மாமா. செய்வியலா? வாயப்பாரு, செஞ்சு வச்சா திம்பியலா? செய்வியலா? நான் என்ன செய்கிறேனோ அதை இன்னைக்கு பார்த்துக்க. அடுத்த வருஷம்லாம் நாங்கள் வெளிநாடு சுற்றி பார்க்குறதுக்கு போனாலும் போவோம். அந்த டயத்தில் நீங்களாம் செய்யணும்னா எப்படி செஞ்சு பழகுவீங்க? எப்படி தெரியும் உனக்கு?
இன்னைக்கு செய்கிறத பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் நாளைக்கு நீனா செய்ய முடியும். சரி வா, நீ உங்கள் அம்மா வந்து முறுக்குச்சுட்டு உட்காந்துருக்குல்ல, நீ ரூம்குள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க? மருமகளை ரூம்குள்ளே தூங்க போட்டு நம்மளை வேலை ஆக சொல்கிறான்னு நினைக்க மாட்டாளா? அடுத்து வந்துட்டு மாமியாளுக்கு பயந்து நடுங்கி ஒடுங்கி திரிகிற மாதிரி நடிச்சுனாலும் பாருங்கடி. பாடி சரி வாங்க வாங்க. என்னடி வாங்க வாங்கன்னு போயிட்டு இருக்க? நான் என்ன வாங்கிட்டு வரேன்னு சொல்லுடி. 1 கிலோ கோதுமை மாவு வாங்கிக்கோங்க. சரி. 1 கிலோ மைதா மாவு வாங்கிக்கோங்க. 1 கிலோ இட்லி மாவு வாங்கிக்கோங்க. சரி. அப்புறம் இட்லி சட்னி சாம்பார் வாங்கிக்கோங்க. என்னடி இட்லி சட்னி சாம்பாரும் சேர்த்து வாங்கிட்டு சொல்கிறேன்? முறுக்குல கலந்து அப்படியே ஊற்றி சுடுறோம். சொன்னதை வாங்கிட்டு வாங்கங்க. தேவையில்லாத பற்றி பேசிக்கிட்டு. சரி நான் வாங்கிட்டு வரேன். போ, நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போய் வாங்கிட்டு வரேன். போ மற்ற வேலையை பாரு. நீ என்னைய திட்டுறதுலே இருக்காமே. நல்லா மேக்கப் பண்ணிட்டு வாங்க. செண்டுண்டெல்லாம் அடிச்சு. ஆமாம், டவுனுக்கு போகிறேன். அப்புறம் எப்படி வருவேன்? வாத்தா வாத்தா இப்படி உட்காரு. மழை வரப்போகுது. அடுப்பை பற்ற வை. சரிங்க வரேன். இருங்க வரண்ணா. எங்கே போறாப்ப? டீ கட்டி வைக்க போவா? எல்லாம் எடுத்துட்டு வந்து இருக்கணும். எல்லாத்தையும் எல்லாம் எடுத்தாந்தேன் வைக்க சொன்னேன். பாருங்க. என்னக்கா இது? ஏ ஊர் கட்டவளே, புள்ள பத்திரிக்கையில புள்ள பத்தல சேர்ந்த பாருங்களே. வெற அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு கேஸ் அடுப்புக்கு பற்ற வைக்கிற இடத்துக்கு வராளே. அத்தை, எனக்கு தெரியாது அத்தை. என்ன பண்ண அப்ப இது எப்படி பத்த வைப்பீங்க? என்ன எப்படி பற்ற வைப்பீங்க? இந்த விறகுகளை எடுத்து வச்சு பேப்பர் வச்சு பற்ற வைக்கிற இல்லையா? இப்படி தானே இருங்க வரேன். அதுதான் இங்கே இருக்கு. என்னமா ஆனந்தியலே மகளை பத்தி அதுக்கு தெரியாத நம்ம முன்னாடியே என்ன எல்லாத்தையும் தெரியாது. நல்ல பொம்பளை நீ. அது சென்னை இது தீப்பெட்டி இங்க இருங்க. இப்படி எரிய வச்சா இது எரிஞ்சிருமா? பேப்பரை பற்ற வச்சுதான் வைக்கணும். விறகு எடுத்து வச்சு அப்படியே குச்சியை பறதி போட்டாக்க பிடிச்சிருமா? சரி நாங்க பால் பணியாரம் சொன்னையா பால் வேறு இப்படி பேப்பரை கிழிக்கணும். கிழிக்கிறதுக்கெல்லாம் தெரியும் அத்தை. நீங்க வேற. சரி பற்ற வைக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியாதோ? பத்தாய் நீங்க பண்றீங்களா? நீங்க நல்லா பத்த வைப்பீங்களா? யார் குடும்பத்தில் பற்ற வச்சு விட்டேனா? ஆஹா, அடுப்பு நல்லா பத்த வைப்பீங்களா? அதை சொன்னேன். புள்ளே பாரு, புள்ளே பற்ற வைப்பா, நல்லா பற்ற வைப்பா. ஒரு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு எத்தனை தீக்குச்சி வச்சிருக்கான்னு பாரு. ஒரே குச்சியில பற்ற வச்சிருவேன் நான். கத்துக்கிட்டு கிழிக்கிறது. சரி போ, நான் பார்த்துக்கிறேன். மாவை பனைங்க எப்படி பனைகிறது என்னன்னு பார்த்துக்கோங்க. பார்த்து செய்யுங்க. முறுக்கு புளிகிறது இன்னைக்கு நீ தான் புளிகிற. நீங்க பெண்ணீங்க, நான் பாக்குறேன். இல்லத்தா உனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அதான் இப்ப நான் பெனஞ்சேன்னா கூலாயிரும். நீங்க பெண்ணைங்க, அடுத்த தீபாவளிக்கு நான் பெண்ணைங்க. கூலாயிரும். அப்புறம் களி கிண்டி இப்படி சாப்பிடுவா. கூலாயிரும். வீட்டுக்காரர் சாப்பிடுவாரு களிய. பார்த்துக்கத்தா, இப்படித்தான் பிணையணும். இப்படி கெட்டியாக எல்லாத்தையும் கிளறி பிணைஞ்சு உருட்டி முறுக்கு புளியணும். சரியா? அளவு என்னம்மா? அளவு இதத்தா. மாவு அளவு சொல்லுங்க. மாவு வந்து 1 படி அரிசிக்கு 1.5 படி மாவுக்கு உங்கள்கிட்ட 1 பிடிச்ச உப்பு போடணும். உப்பை தண்ணியில கலந்துருவீங்க? ஆமாம், போட்டு கரைச்சி ஊற்றணும். ஊற்றி பிணையணும். அரிசி அப்புறம் வேற என்ன சேர்ப்பீங்க முறுக்குல? இது அரிசியில் இது உப்புல தண்ணியில் உப்பு போடணும். இப்போ ஊற்றி பிணையணும். பிணைஞ்சு உருட்டி உருட்டி முறுக்கு கட்டையில் வச்சு. எங்கள் அத்தை உளுந்தெல்லாம் காய வச்சாங்க. உளுந்துமா போடுவீங்க? உளுந்து இந்த அத்தா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சித்தான் பிணையணும். ஓ சரி சரி. உளுந்து எவ்வளோ போடுவீங்க 1 படி அரிசிக்கு? உளுந்து 2.5 அளவுக்கு. 2 அளவுக்கா? 1 படி அரிசிக்கு. எதுக்கு இது? அது எதுக்கு? அது வேணாம், எண்ணெயில் தான் பிள்ளைணும். இது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் எதுக்கு? சும்மா ஊற்றுவீங்களா வாசனைக்கு? அது நெய் வந்து வாசனைக்கு போட்டுக்கிறது. ஓ நல்லா இருக்கும். இது என்னம்மா உள்ள கருப்பு கருப்பா கிடக்கு? அது எள்ளுத்தா. எள்ளா? ஆமாம், அது போட்டுக்கிறது. இப்போ மாவு பிணைஞ்சு உடனே சுற்றணுமா? ஆமாம், வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாதா? அப்போ உப்பை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து கலந்துருவீங்க தண்ணியில. ஆமாம், கரைச்சி தண்ணியை வச்சு இது பண்ணுவீங்க. கரைச்சி ஊற்றி பிணையணும்.
எண்ணெயை ஊத்துறியா நான் ஊத்தவா? நீங்க ஊத்துங்க. ஓடு 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 மழை. என்னண்ணே உங்கள் வீட்டில் வாசல் வச்சு முறுக்கு சுடுறாங்க? இல்லைடா அங்கேடா வச்சுட்டு விட்டுருந்தாங்க. மழை பெஞ்சிருக்கும் போல இங்கே வச்சுட்டு விட்டுருக்காங்க. நல்ல வேளை உள்ளே வந்துட்டேன், சரியான மழைண்ணே. சரி சரி உட்காருங்கடா உட்காருங்கடா. வேறு உன் புருஷன்ட்ட சொல்லி தானே அனுப்புனேன். இந்த பக்கியில் பூரா கூட்டிகிட்டு வரேன் பாரு. என்ன இன்னும் முறுக்கு வந்தவொடனே பாரு, முறுக்கு திட்டில் ஒரு முறுக்கு புளியில அள்ளிடுவேன் பாரு. போன வருஷம் அப்படித்தான் சட்டியே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சொல்லி அனுப்புறேன் மறுபடியும் தான் கூட்டிக்கிட்டே வரேன் பார்த்தியா. மழை பெய்யுது அத்தை, அதனால வந்திருப்பாங்க. ஏன் அவன் வீட்டுக்கு போக முடியாதோ? ஒரு உடி அரிசி தான் போட்டு அரைச்சிருக்கேன். உட்காந்து சோறில் முடிச்சு போடுவாங்க. அப்புறம் என்னத்தை திரும்பிய நீங்கள் உள்ள ஊட்டிக்காரன் பச்சை பிள்ளையில வச்சுக்கிட்டு ஸ்கூல்ல இருந்து வந்தவொன்னே முறுக்கு கேட்குமே என்ன பண்ணுவீங்க? முறுக்கு பிள்ளைறோம்னு அதுக்கிட்ட சொல்லி விட்டுட்டே இல்லை. அட நிப்பாட்டுங்க, மழை வேற நிக்குது, பேசுறது கேட்ட போது. மாப்பிள்ள உள்ள வாங்க, இருங்க நான் வர்றேன். அண்ணி புளிங்க அண்ணி. பாப்பா அரி நினைச்சுக்கிட்டே இருந்தேன்டா. சட்டி வைக்கல நினைச்சேன், வருஷம் அரி அருணெல்லாம் வந்துருவீங்களே அப்படின்னு நினைச்சேன். காணுமே முறுக்கா இந்த வருஷம் தீபாவளி ஆரம்பிச்சிய போல. ஆமாப்பா சுட்டிய போல இருக்குல்ல. ஆமாப்பா அப்பதான் அம்மா முறுக்கு சூப்பராக இருக்கும் தெரியுமா? வருஷம் வருஷம் வருவோம், நான் நிர்மல்னே அருண் டீமாக வருவோம். டேஸ்ட்டு தெருக்கி விட்டுருவாங்கய்யா. சிவகங்கை சீமையே பேசுவாங்க அம்மா முறுக்குனா. அவ்வளவுதான், நான் கிளம்புவா. நீ ஒரு நாள் சென்னைக்கே கிளம்பி பேக் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? கிளம்பவான்னு இருக்கேன். என்ன அர்த்தத்தில் பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க புளியறாங்க, நீங்க திருப்பிடுறீங்க. நான் என்ன பண்றது? இவங்கள மாதிரி தின்னுகிட்டு இருக்கவா? அக்கா நீ தின்னுட்டு தானே இருக்க. அக்கா பேக் எடுத்து சென்னை போகிறப்ப நான் முறுக்கு எடுத்துட்டு போங்க. அம்மா முறுக்கு சூப்பராக இருக்கும். அதை செய். டக்கு டக்குன்னு முடிஞ்சிருது. இன்னும் நல்லா வேக விடலாம். அந்த வெள்ளையா இருக்கும்போது இருக்காது, ப்ரௌன் கலர்ல இருக்கும்போது இருக்க அதான் மறுமொருன்னு இருக்கு. எப்படி திங்கிறாங்கன்னு வேறு. இது இப்படி மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, அவங்கள சொல்லியிருக்கேன். தீபாவளி வந்துட்டாலே முறுக்கு மாவுருண்டை ஒரே வாசனை தான். டேய் எரும மாடு வளார மண்ண வீட்டில் சாமி கும்பிடுவோம் தெரியுமில உனக்கு? சாமி கும்பிடுவோம் கட்டிக்கு நீ பாட்டுக்கு அடி அடிக்கிட்டு இருக்கா? வாயா அது என்ன விடாது? கொஞ்சமா மண்டையில் மசாலா வேணாமா? நீ பாட்டுக்க தின்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? தீபாவளிக்கு தானே விளாட பண்றான், டெய்லி வச்சு திங்கிறாக்கா. தீபாவளிக்கு சாமியை கும்பிட்டு போட்டு தானே திங்கணும். கொஞ்சமாவது யோசனை வேணாமா? திங்கிறதுனா போதும், நாக்க தொங்க போட்டு உட்காந்துருவேன். அப்பா நான் உங்களை சொல்லல, தப்பா எடுத்துக்கிறாதியே. ஏப்பா மழை நின்றுச்சே, கிளம்பலையா? நின்றுச்சு. ஏதோ மைதா கேக் பண்ணுறீங்களாம்ல, அதான் பார்த்துட்டு போகணும் உட்காந்துருக்கான். எப்படி கூட மைதா கேக்கு இன்னைக்கு எங்கே நாங்கள் பண்ணுறோம்? சொன்னா சொல்லிட்டான்டா. இன்னைக்கு தானே பண்ற நீங்க?